அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கான்ட்ராக்ட் அனைத்துமே பையில் இருக்கிறவங்க வந்துட்டு செல் பண்ணி அந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுதான் நாளைய நிகழ்வு கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போ அந்த நிகழ்வில் ஆப்ஷனில் இருக்கிற டைம் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோவாக மாறும். அந்த டைம் வேல்யூ ஜீரோ ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் வந்து ஹீரோவாக மாறும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஜீரோவாக ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அது ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அது மல்டிப்ளாக ஆகும் அந்த ப்ரீமியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து ஸ்ட்ராட்டஜி வித் டாக்டிக்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம என்னென்ன எப்பப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜியாகவும், அது எந்த டயத்தில் அதை நம்ம பண்ணுனா சிறப்பாக இருக்குங்கிறது டாக்டிக்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம், ஆனால் அது எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு தனித்துவம். அப்போ ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்டட் அப்படிங்கிறத வந்து ஒரு டாக்டிக்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இதில் வந்துட்டு பல விஷயங்கள் உள்ளடக்கியிருக்கு. அதில் ரொம்ப விஷயங்களை நம்ம அடக்கமாக கொண்டு போய் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு ஜீரோ ஆர் ஹீரோனாச்சு. அப்போது ஜீரோ அப்படின்னாலே என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்க, அந்த முதலீடு ஜீரோவானாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோவானால் பரவாயில்லைன்னா எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஜீரோவானால் பரவாயில்லைன்னு நம்ம வந்து கவலைப்படாமல் இருப்போம். அப்போது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி. ஒரு லாட்ரி என்ன பண்ணுவீங்க, ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா அப்படின்ட்டு. இப்போது ஒரு சிலருக்கு 500 ரூபாயே பெரிய தொகையாக இருக்கும், சிலருக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய தொகையாக இருக்கும், சிலருக்கு வந்துட்டு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை, 1 லட்சம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய தொகை, 10 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை. அப்போது இந்த இடத்துல எனக்கு நஷ்டமே ஜீரோவானா பரவாயில்ல அப்படின்னு கவலைப்படாதவர்கள், அதாவது ஜீரோவானாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அமௌண்ட்டு தான் இங்கே முதலீடாக இருக்க வேண்டும். அதான். அப்போ 500 ரூபா போனாலும் நான் பரவாயில்ல, 1000 ரூபா போனாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு 10,000 போனால் பரவாயில்ல, 1 லட்சம் போனால் பரவாயில்லன்னு சிலர் மட்டுமே இருப்பார்கள், அனைவருனாலையும் முடியாது. அப்போது இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு தான் ஜீரோ ஆர் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ இது எந்த நேரத்தில் அப்படிங்கிறது தான் ஜீரோ ஆர் ஹீரோனா இதுதான் நான் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த மாதிரி லோயர் இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், அதுதான் என்னோட இது. அப்போது அந்த இடத்தில் நம்ம வந்து நேரம் ரொம்ப முக்கியம். நான் 9:15க்கு ஆரம்பித்து 3:30க்கு மார்க்கெட் முடியும். அப்போ காலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ கொஞ்சம் இருக்கும். டைம் வேல்யூ ஒரு 9:15 ஒரு 12 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் அபோவ் டைம் வேல்யூ ரொம்ப கரைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, இது டாக்டிக்ஸுங்கிறது எந்த டயத்தில் நம்ம பயன்படுத்த போகிறோம்ங்கிறது, எப்போ பயன்படுத்த போகிறோங்கிறது. ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல வர விரும்புவது என்னென்னா, ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் இருப்பவர் ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக மாறி மீண்டும் ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக மாறுவது மட்டுமே ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை யாரெல்லாம் ஆய்வு செய்து பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு இதனுடைய வலிமை தெரியும், ஸ்ட்ராங்னஸ் தெரியும். அது எப்போது நடைபெற்ற இன்னும் சிறப்பு அப்படின்னா, நம்மளுக்கு 1:30 இருந்து நம்மளுக்கு 3:30 வரை இதுக்கு உறுதுணையாக இருப்பது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, மிகைப்படுத்தின மதிப்பு. அதன் அடிப்படையில் இது மாறும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, டைம் வேல்யூ நம்ம இடத்துல ஜீரோவாக மாறிவிடும். இந்த இடத்துல அந்த ஜீரோவாக மாறினா ஃபுல்லாக ஜீரோவாகாது, முந்தி எவ்வளோ இருந்ததோ அதன் அடிப்படையில் ரொம்ப ரொம்ப குறைந்து விடும். அப்போ அந்த இடத்துலிருந்து ஒரு ஜீரோ ஒரு ஹீரோ எதிர்பார்க்கும் போது பெரிய இம்பேக்ட் கிடைக்கும். அப்போ 9:15க்கே ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா பதிவு பண்ணுறாரு, வாங்குறாரு ஒரு ப்ரீமியம்னா, நிஃப்டின்னு எடுத்துகிட்டா 10 ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணணும். பேங்க் நிஃப்டின்னு இப்போ தற்போதைக்கு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து 20 ரூபாய்க்கு வந்துட்டு பண்ணணும். அப்போது காலையிலேயே ஒருத்தர் இந்த ரூபாய் இருக்கிறது வந்து ஓடிஎம் ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால்
பிற்பகுதி 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐடிஎம் டு ஓடிஎம் ஓடிஎம் டு ஐடிஎம் ஆகிறோம் தான் அந்த மதிப்பு இருக்கும். அப்போ காலையிலேயே ஒரு 0 எதிர்பார்க்கறக்கும் ஒரு 2 மணிக்கு மேலே எதிர்பார்ப்பதற்கும் வித்தியாசங்கள் உள்ளது. இதை நான் இந்த இடத்தில் இப்படி வாங்குங்கள் என்று நான் பரிந்துரை செய்யவில்லை. நீங்கள் ஆய்வு செய்யணும். இந்த மாதிரி இருந்தால் என்னென்ன இம்பேக்ட் இருக்கும்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். அது எந்த நேரத்தில் பயன்படுத்த முடியுமோ அதான் டாக்டிக்ஸ். அப்போ எந்த நேரத்தில் அது சிறப்பாக இருக்கோ அதில் ஒரு தனித்துவமாக மாறுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற நாள் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, அங்கே ஸ்டாப் லாஸ் என்ன பதிவு பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகுது. அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த மதிப்பே போயிடுச்சு. இந்த இடத்துல அந்த மதிப்பே ஸ்டாப் லாஸோட அமௌண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அதனுடைய வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு திங்கக்கிழமை ஓப்பன் 18,201 அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. திங்கக்கிழமையோட ஹை லோ தான் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நீங்கள் கொண்டு போகணும். அப்போ 18,335 அபோவ் 18,178 பிலோ. இதுதான் இம்பேக்ட் ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதற்கு 23ஆம் தேதி அதற்கு மேலே தான் ஹை இருக்குது, இதுவும் அதற்கு மேலே தான் இருக்குது. ஆனால் லோ அப்படிங்கிறது பிரேக் பண்ணவே இல்லை. மண்டேவோட லோவை பிரேக் பண்ணவே இல்லை. அப்போது 18,178லிருந்து 18,335 வரை உங்களுக்கு நான் ட்ரேடபிள் ஜோன் அல்லது ஸ்கேப்பிங் ட்ரேட் எப்படியாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான இது இல்லாமல் ஒரு இம்பேக்ட் இல்லாமல் இருக்க பிளேஸ். அப்போ இதற்கு பிலோ இதற்கு அபோவ். அப்போது இதற்கு பிலோ போயிட்டு இதோட அபோவ், இது அபோவ் போயிட்டு பிலோ, எப்படி வேணாலும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 18,294க்கு ஓப்பன். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே நம்ம என்ன கொடுத்தோம், 18,400 கால் அண்டு புட்டோட ஸ்ட்ராடல் லெவல் அப்படின்னு கொடுத்து பாட்டம் நம்மளுக்கு வந்து 18,299 சாரி இது தப்பு 18,400 கால் அண்டு புட்டோட ரெண்டு இணைந்தது 18,290 நம்ம கொடுத்துருந்தோம் அந்த லெவல். அதுக்கப்புறம் 18,300 புட் 18,400 காலோட எட்ஜ் லெவல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா 18,267. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அந்த இடத்துல தான் லோ பண்ணிவிட்டு அதோட ஹையை நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணாமல் இம்பேக்ட் ஜோனில் நம்மளுக்கு இருந்தாங்க. இப்போ ப்ரீமியம் அப்படிங்கிறது நேற்றைய ப்ரீமியம் அப்படியே நம்மளுக்கு தென்படுகிறது. நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து பார்த்திங்கன்னா சந்தை வந்துட்டு நம்மளுக்கு இப்போ க்ளோசிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு 60 புள்ளிகள் 64 புள்ளிகள் நம்மளுக்கு மைனஸ் நெகட்டிவ். ஆனால் ஃப்யூச்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃப்யூச்சர் வந்துட்டு கரண்ட் கான்ட்ராக்ட் மட்டும் 65 புள்ளிகள் நிஃப்டியோட ஸ்பாட் லெவலுக்கு. ஆனால் அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் அந்த அளவுக்கு இறங்கலை, அவங்க அதோட ப்ரீமியத்தை காமிச்சிருக்காங்க. இப்போது நிஃப்டியை பொறுத்தவரை 18,300 புட் 18,400 கால் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து சந்தையில் நிஃப்டி வந்துட்டு 18,300 பிலோவில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது அவுட்டர் இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராடல் 18,300 கால் 300 புட் வந்து ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ 18,300 கால் புட்டை வந்து ஒரு ஸ்ட்ராடலை ஃபஸ்ட் நம்ம எடுக்கலாம். இந்த ரெண்டு ப்ரீமியமே 40 ரூபானா 80 ரூபா. அப்போ 18,300 நடுநிலையாக வைத்து 18,220 18,380 இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் சந்தையோட வைட் ரேஞ்ச் மூமெண்ட் கிரியேட் ஆகும். இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய இப்போது இந்த லெவல் 18,220 அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னையோட லோ தான் நாளைக்கு வந்து எஸ்டர்டே லோவாக இருக்க போகுது. அப்போது எஸ்டர்டே லோங்கிறது அந்த லோக்கு கீழே தான் இந்த ரேட் இருக்குது. அதே மாதிரி 18,380 அப்படிங்கிறது நேற்றைய ஹைக்கு உட்பட்டு, அதாவது இன்றைய ஹை அதற்கு உட்பட்டு தான் இது இருக்க போகிறது. அப்போ பிரேக் அவுட்டில் என்னென்ன இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இதில் மிகப்பெரிய பிரச்சனை மந்த்லி கான்ட்ராக்டுங் போது நம்மளுக்கு ஒரு பிக் மூமெண்ட் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்னவெல்லாம் நடக்கலாம், ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் நாளைக்கு வந்து உங்களுக்கு தூக்கலா அல்லது தூக்கமா அப்படின்னா
ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தூங்குறதுக்கு போரிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அதனை கடந்து மார்க்கெட் வைட் ரேஞ்ச் நம்மளுக்கு பிரேக் அவுட், அதாவது இந்த ரேட்டுக்கு கீழேயோ இந்த ரேட்டுக்கு மேலேயோ இருக்கக்கூடிய சான்சஸ் இருந்தால் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு ஓப்பன் வந்துட்டு நம்மளுக்கு வேறு எப்படி ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்குள்ளே நம்ம முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது 18,250லேருந்து 18,350க்குள்ளே இருக்கிற கால் புட்டை தான் நீங்கள் வந்துட்டு 0 ஆர் ஹீரோவுக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்து பேங்க் நிஃப்டி, இதனுடைய ஓப்பன் அப்படிங்கிறது வந்து 43,935. இன்றும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 3 நாட்கள் 44,000க்கு மேலே ஹை வச்சுருக்காங்க. லோ அப்படிங்கிறது வந்துட்டு மீண்டும் நம்ம இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்மளுக்கு திங்கக்கிழமை என்ன லோ போட்டாங்களோ அந்த லோவுக்கு பிலோ க்ளோசிங் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த பிலோ க்ளோசிங்னா இருக்கிறதுலே இதுதான் லோயஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்தது தான் லோயஸ்ட் லோ இந்த வாரத்தில். அப்போ நாளை தினம் இந்த லோக்கு கீழே இருந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிறது வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால. அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை மேல் நோக்கி தான் வர வேண்டிய வாய்ப்பாக அமையும். நம்ம நேற்று கொடுத்த மாதிரி 43,801 டு 44,156, அப்புறம் 43,645 டு 44,156 இருந்தது. அப்போ நம்மளோட லோ பார்த்திங்கன்னா 43,645 நம்ம வந்து எதிர்பார்ப்பு. ஏன்னா அந்த கால் புட்டோட ரைட்டர்ஸோட 44,000 கால் புட்டோட ரைட்டர்ஸும் நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த இடத்துல 639 இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு நேற்றைய க்ளோஸ் 43,954. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 284 புள்ளிகள் 270 புள்ளிகள் மைனஸில் இருக்காங்க. இப்போது நம்மளுக்கு எல்லா கான்ட்ராக்ட்டுமே மே, ஜூன், ஜூலை எல்லாமே அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு இறங்கியிருக்கு. இப்போது மார்க்கெட் வந்துட்டு 44,000 கால் 43,800 புட், இது வந்து ரொம்ப நெருடல்னே சொல்லலாம். மார்க்கெட் 43,600க்கு 675 அந்த மாதிரி வந்தாச்சு. இந்த இடத்துல 43,800 அப்படிங்கிறது இது வந்து ஐடிஎம் புட் ஆப்ஷன், இது ஓடிஎம் கால் ஆப்ஷன். இதோட போட்டிங்கிறது கொஞ்சம் நெருடல். அடுத்து 43,800 கால் புட்டோட நடுநிலை, அதுக்கப்புறம் 43,700 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 43,800 கால் புட்டோட இம்பேக்ட்னா நம்மளுக்கு ஒரு 280 ரூபாய். அப்போ 280 ரூபாய் அப்படின்னா இது 300 கூட வச்சுக்கலாம். அப்போ 43,800 ப்ளஸ் 300 மைனஸ் 300, அப்போ 43,500லிருந்து 44,100 அப்படிங்கிற இடத்துக்குள்ளே மார்க்கெட்டோட இருக்கும். இதோட பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான். அப்போது இந்த லெவலுக்கு மேலே தான் நீங்கள் ஓடிஎம் ஆப்ஷன், இதற்கு மேலே இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷனே இதற்கு மேலே தான் பார்க்கணும். இதற்கு பிலோ இருக்கிற ஓடிஎம் புட்டே நீங்கள் இந்த ரேட்டுக்கு எல்லாம் பார்க்கணும். இந்த கேப்புக்குள்ளே இருக்கிற வர இந்த கேப்புக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் பார்க்க வேண்டும். நிஃப்டியோட இம்ப்ளைட் வாலிட்டி விட கொஞ்சம் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மந்த்லி கான்ட்ராக்டுக்கும் போது நிறைய பேர் ஹெட்ஜிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கும்போது அந்த மொமெண்டம் நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் சந்தையில் எது வேண்டுமானால் நிகழலாம். ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு வேல்யூம் அதிகமாக இருந்தே ஆகணும் மந்த்லி கான்ட்ராக்டுக்கும் போது. அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை 43,572 டு 43,841, வைட் ரேஞ்ச் 43,431 டு 43,969. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,768, 43,841, 44,038. ஸ்டாப் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 43,676, 43,572, 43,445 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து அதனுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய விருப்பத்தையும் அதில் செலுத்திவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.